உலகம் முழுவதும் இந்த போசனை குறைபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருந்தது. இலங்கையும் அதுக்கு மிக முக்கிய நாடாக இருந்தது. அது எதிர்வு கொண்ட நாடாக இருக்கின்றது. தற்போதும் அப்படி அந்த நிலைமை தான் கொஞ்சம் நீடிக்கின்றது. சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட. அந்த வகையில் நாங்கள் இந்த இரத்த சோகை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அதனுடைய அறிமுகம் என்பது இலங்கை மக்களாகிய எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. கதைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கன்செப்ட்னு சொல்லுவோம் தானே, அப்படியான ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. எனவே ஆரம்பத்தில் இந்த இரத்த சோகை என்றால் என்ன என்பதில் நாங்கள் ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு விடயம். இரத்தச்சோகை அல்லது குருதிச்சோகை அல்லது ஆங்கிலத்திலே அனீமியா என்று சொல்வார்கள். இவையெல்லாம் ஒரே நோய். இந்த குருதிச்சோகை அல்லது இரத்தச்சோகை என்பது ஒரு பெரிய ஒரு பேர். உண்மையை சொன்னால் பெரிய ஒரு பேர் என்றால் அந்த குருதிச்சோகையின் கீழ் நிறைய நோய் நிலைமைகள் காணப்படுகின்றது. ஆகவே அடிப்படையிலே குருதிச்சோகை என்பது எமது உடலிலே ஹீமோகுளோபின் அளவு குறைவு அல்லது செங்குருதி சிறுதுணிக்கல், ரெட் பிளட் செல்ஸ் என்று சொல்லுவோம், அவற்றின் அளவு குறைவினால் ஏற்படும் ஒரு நோய் நிலைமை தான் இந்த குருதிச்சோகை அல்லது இரத்தச்சோகை. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வயது வந்தவருக்கோ அல்லது குழந்தைக்கு குருதியிலே இந்த அளவு ஹீமோகுளோபின் இருக்க வேண்டும் அல்லது இந்த அளவு ரெட் செல்ஸ் அல்லது செங்குருதி சிறுதுணிகள் அளவு ஒன்று இருக்கின்றது. அதை விட குறைவாக இருந்தால் நாங்கள் அதை குருதிச்சோகை அல்லது அனீமியா என்ற நிலையிலே சொல்லுவோம். அப்படி அந்த ஹீமோகுளோபின் அளவு குறைவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, ஹீமோகுளோபின் சரியான அளவிலே உற்பத்தி செய்யப்படவில்லை, அல்லது சரியான அளவிலே உடம்பு உற்பத்தி செய்கின்றது, ஆனால் அது விரைவிலேயே உடலை விட்டு வெளியே அனுப்பப்படுகின்றது, நிர்மூலமாக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றது. எமது ஹீமோகுளோபினின் தன்மை வித்தியாசப்பட்ட தன்மை, அது ஆரோக்கியமான ஹீமோகுளோபின் அல்ல. இதனால் ஏற்படும் தலசிமியா போன்ற நோய்கள், இதனால் அந்த ஹீமோகுளோபின் அளவு குறைவாக காணப்படுகின்றது. பல்வேறு காரணம். இப்படியா பல நோய் நிலைமைகள் ஏற்படுவதனால் ஏற்படும் கடைசி கட்டம்தான் நாங்கள் சொல்லுகின்ற, அதாவது அதனுடைய முடிவு தான் அந்த குருதிச்சோகை அல்லது அனீமியா. இரும்பு சத்து குறைபாடு காரணமாக ஏற்படுகின்ற ஒரு வகையான அனீமியா தான் நாங்கள் சொல்லுகின்ற அந்த போஷாக்கு குறைபாட்டினால் ஏற்படுகின்றது. ஆகவே இலங்கை பொறுத்தவரையில் பாரதூர பிரச்சனையாக உள்ளது அந்த போஷாக்கு குறைபாடு காரணமாக, இரும்பு சத்தின் அளவு குறைபாடு காரணமாக ஏற்படுகின்ற அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அல்லது இரும்பு சத்து குறைபாடு காரணமாக ஏற்படுகின்ற குருதிச்சோகை அல்லது இரத்தச்சோகை நோய் நிலைமை. இந்த ஒரு கர்ப்பிணி தாயாக இருக்கின்ற ஒரு கர்ப்பவதிகள் அவர்களுடைய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மருத்துவ மாதுகளால் இந்த இரும்பு சத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய மாத்திரைகளை அவர்கள் உட்கொள்வார்கள். அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் அப்படியான ஒரு நிகழ்ச்சி திட்டமே இலங்கையினுடைய சுகாதார பதிவேட்டில் அப்படி பதியப்பட்டிருக்கின்றது. அதற்கான நடைமுறைகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு தருணத்தில் இந்த போசாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. போசாக்கு மட்டம் குறைவடைகின்ற பொழுது இந்த குருதி சோகை நோய்க்கு ஒரு குழந்தை ஆளாக வேண்டியதனுடைய தேவை இருக்கின்றது. இப்படியான ஒரு தருணத்தில் இந்த இரும்பு சத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த குருதி சோகை அப்படி என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களது ஹீமோகுளோபின் உருவாக்கத்துக்கு இரும்பு சத்து அவசியம். நாம் சொல்கிற ஹீம்குளோபின் என்ற 2 பகுதியில் இருக்கின்றது ஹீமோகுளோபின்லே. அதில் ஹீம் என்ற பகுதியிலே அயன் அல்லது இரும்பு காணப்படுகின்றது. ஆகவே ஹீமோகுளோபின் உருவாக்கத்துக்கு கட்டாயம் இரும்பு சத்து வேணும். அந்த இரும்பு சத்து நாங்கள் சாப்பிடும் உணவிலே தான் காணப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகள் சரியான இரும்புச்சத்துள்ள உணவுகளை சரியாக உட்கொள்ளாவிட்டால் அவர்களிலே இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும். அப்போ ஹீமோகுளோபினின் முக்கியமான தொழில் உடலிலே ஆக்சிஜனை காவுவது. ஆகவே ஆக்சிஜன் தான் முழு உடலிலுமே சகல உறுப்புகளும் சரியாக தொழிற்பட, மூளை முதற்கொண்டு ஈரல், சுவாசப்பாய், எலும்புகள், இப்படி அனைத்து உறுப்புகளுமே ஒழுங்காக தொழிற்பட வேண்டும் என்று சொன்னால் சரியான அளவிலே ஆக்சிஜன் போக வேண்டும். ஆகவே ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது அந்த ஆக்சிஜன் காவும் தொழிற்பாடு குறைகின்றது. ஆகவே இயற்கையாகவே உடல் செய்ய வேண்டிய சில தொழிற்பாடுகள் இல்லாமல் போகும். பொதுவாக பிள்ளைகளில் நாங்கள் ஹீமோகுளோபினின் அளவு கிட்டத்தட்ட சில வயதுகளுக்கு ஏற்ப 11.5, 12 போன்ற ஒரு அளவு காணப்படுகின்றது, கிராம் பர் டெசிலிட்டர் போம். அதை விட குறையும் போது நாங்கள் குருதிச்சோகை அல்லது ஹீமோகுளோபின் குறைவினால் ஏற்படும் இரத்தச்சோகை என்று சொல்லுவோம். ஆகவே பிள்ளைகளில் உதாரணத்தை சொல்லுவோமே, ஒரு 2 வயது அல்லது 3 வயது பிள்ளை ஹீமோகுளோபின் தொடர்ந்து குறைவாக இருக்கும் போது மூளைக்கு சரியான அளவு இரத்தத்தின் அளவு குறைவாக இருக்க போகுது. அதாவது ஆக்சிஜன் காவும் தன்மை குறையப்படும். மூளை தொழிற்படுவதற்கு ஆக்சிஜன் தேவை. வளரும் பிள்ளைகள் மூளையில் அவர்கள் பார்க்கும் விடயங்களை வைத்து, அவர்கள் கேட்கும் விடயங்களை வைத்து நிறைய கிரகிப்பார்கள். அந்த மூளையிலே ஏற்படும் அந்த கிரகிப்பு தன்மை தான் அவர்கள் வளர்ந்த பிறகு எந்த அளவு புத்திசாலிகளாக வளரப்போகின்றார்கள் என்பதை நிர்ணயிக்கப் போகின்றது. ஆக சிறு வயதிலே தொடர்ந்து அவர்களுக்கு
மூளைக்கு ஆக்சிஜன் சரியாக போகாவிட்டால் அவர்கள் அந்த புத்தி கூர்மையின் அளவு குறைய போகின்றது. ஆக வகுப்பிலே அவர்கள் பாடசாலைக்கு சென்ற பின்னர் கணிதமோ அல்லது ஏனைய பாடங்களையோ சரியாக அவர்கள் செய்வதற்கு அந்த புத்தி கூர்மைத்தன்மையின் அளவு ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. எனவே அப்படி இருக்கின்ற தருணத்தில் இந்த ஆக்சிஜனை நாங்கள் உள்வாங்குவது நாங்கள் சுவாசிக்கின்ற சுவாசத்தின் மூலமாக என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதற்கு உறுதுணை புரிவது இந்த இரும்பு சத்து தான். எனவே இரும்பு சத்தினுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய நாளைய தலைவர்கள் தற்போது இருக்கின்ற இந்த குழந்தைகள் தான். எனவே அப்படியான அந்த குழந்தைகள் ஒரு நாட்டினுடைய தலைவர், நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி மிக்கவர்கள். கண்டிப்பாக இந்த மூளை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உலகத்தோடு போட்டி போடக்கூடிய அனைத்து வல்லமையும் மூளையோடு தொடர்புபட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த இரும்பு போசனை குறைபாடு அல்லது இந்த இரும்பு இரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றது? முதலாவது காரணம் நான் சொன்னது போன்ற உணவிலே சரியான அளவிலே இரும்பு சத்துள்ள உணவு பதார்த்தங்களை பிள்ளைகள் உட்கொள்ளாமல் தான் முதற் காரணம். சில நேரங்களிலே இரும்பு சத்துள்ள உணவுகளை உட்கொண்டாலும் அவர்களது உடம்பிலே இரும்பு சத்து சரியான முறையில் அகத்துறிஞ்சப்படாவிட்டால், அதாவது குடலிலே சரியான ஏதோ ஒரு நோய் நிலைமை காரணமாக சரியாக அகத்துறிஞ்சப்படாவிட்டால் அதனால் குருதிச்சோகை ஏற்படலாம். அது ரெண்டாவது விடயம். மூன்றாவது, உடலிலே ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குருதிப்பெருக்கு ஏற்படுகின்றது. உதாரணத்தை சொல்லுவோம், எதுவும் குடல் சம்மந்த புண் அல்லது குடல் சம்பந்தப்பட்ட அலர்ச்சித்தன்மை எதுவும் காணப்பட்டால் அவர்கள் மலம் கழிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தம் போகின்றது. அவர்களுக்கு தெரியாமலே மலத்துடன் இரத்தம் கலந்து போகலாம். மாதக்கணக்காக அப்படி செல்லும் போது அது அந்த குருதிச்சோகையை ஏற்படுத்தலாம். அதை தவிர எங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறு பிள்ளைகளிலே பூச்சி அல்லது புழு என்று சொல்லுவோம், அந்த ஹெல்மின்தஸ் இன்ஃபெக்ஷன் ஆங்கிலத்தை சொல்லுவோம். அந்த ஹெல்மின்தஸ் புழுக்கள் உடலிலே வளரும் போது பிள்ளைகளிலே குருதிச்சோகையை ஏற்படுத்தும். அதனால்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 1 வருடத்துக்கு ஒரு முறையோ, வளர்ந்தவர்களுக்கு கூட நாங்கள் பூச்சி மருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அந்த ஹெல்மின்தஸ் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக, அந்த நோய் தொற்றுக்கு எதிராக அவற்றை வழங்குவதற்கு ஒரு காரணம் குருதிச்சோகையை அதை ஏற்படுத்தும் என்பதற்காக. இப்படியான காரணங்களால் தான் ஏற்படுகின்றது. அப்படியே நான் அந்த குருதிச்சோகை ஏற்பட்டால் வரக்கூடிய அறிகுறிகளையும் சொல்லுகின்றேன். பொதுவாக ஆரம்ப கட்டத்திலே எங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரிய போவதில்லை. எந்த ஒரு நோய் வருவதற்கு முன்னும் அதனுடைய அறிகுறிகள் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் சொன்ன போல முதல் கட்டத்திலே பெரிய அறிகுறிகள் ஒன்றும் தெரிய போவதில்லை. ஆகவே நாங்கள் சொல்லும் பிள்ளைக்கு எதுவும் ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஒரு ஃபுல் பிளட் கவுண்ட் அல்லது இரத்த பரிசோதனை செய்தால் அதன் மூலம் கண்டுபிடிக்கப்படலாம். ஆக சொல்லும் காய்ச்சலுக்காக அல்லது வேறு எதுவும் வைரஸ் தொற்றுக்காக நாங்கள் ஒரு ஃபுல் பிளட் கவுண்ட் செய்யும் போது எதேச்சையாக அவர்கள் HB குறைவாக இருக்குன்னு கண்டுபிடிக்கப்படலாம். அது ஒரு வகை. அல்லது சில நேரங்களிலே பெற்றோர்கள் பிள்ளையை வேறு ஏதும் ஒரு காரணத்துக்காக வைத்தியசாலை கொண்டு வரும்போது அவர்களது சொல்லுவோமே கண் அல்லது உள்ளங்கால் இவற்றை பார்க்கும்போது ஒரு வெளிரின தன்மை ஏற்படும். பொதுவாக நீங்கள் பார்த்தா பிள்ளைகளிலோ பெரியவர்களுடைய உள்ளங்காய் ஒரு இளஞ்சிவப்பு நிறத்திலே தான் காணப்படும். ஆனால் ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது, குருதிச்சோகை ஏற்படும் போது அந்த இளஞ்சிவப்பு நிறம் கிட்டத்தட்ட வெளிரின தன்மைக்கு வரும். அதாவது இரத்தத்திலே ஹீமோகுளோபின் அளவு குறைவு, ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை காவுவதால் அந்த சிவப்பு நிறம் வருகின்றது, சிவப்பு நிறம் குறைய போகின்றது. அந்த வெளிரின நிறத்தை வைத்து கண்டுபிடிப்பார். சில நேரம் பெற்றோர்களே தங்கள் பிள்ளையை வெளிர நிறத்தில் இருக்கின்றார்கள் கொண்டு காட்டப் போகின்றார்கள். அல்லது வைத்தியர் பிள்ளையை பரிசோதிக்கும் போது அல்லது பிள்ளைகள் தடுப்பூசிக்காக MOHக்கு போகும்போது வைத்தியர் பார்த்துவிட்டு இந்த பிள்ளையின் கை அல்லது கண்கள் வெளிர நிறமாக காணப்படுகின்றது அல்லது நாக்கு வெளிர நிறமாக காணப்படுகின்றது, எனவே நாங்கள் ஒரு ஃபுல் பிளட் கவுண்ட் செய்து பார்ப்போம், ஹீமோகுளோபின் அளவை அப்படி கண்டுபிடிக்கப்படலாம். அதை தவிர சிறு பிள்ளைகளிலே, கை குழந்தைகளிலே ஹீமோகுளோபின் குறையும் போது அவர்கள் எந்த நேரம் எரிச்சலுடன் அழுது கொண்டே இருப்பார்கள். ஹீமோகுளோபின் அளவை ஹீமோகுளோபின் நான் சொன்னது போல மூளைக்கு ஆக்சிஜன் காவுதான் ஹீமோகுளோபின் தொழில். மூளைக்கு ஆக்சிஜன் போகாத போது அது ஒரு எரிச்சல் தன்மை ஏற்படுத்தும் அவர்களில். அது ஆக்சிஜன் அளவு குறையும் போது நாங்கள் சொல்லுவோமே, ஒரு மூடிய அறைக்குள் எங்களை வைத்திருந்தால் ஆக்சிஜனும் இல்லாமல் ஒரு சில கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் எரிச்சல் ஏற்படும் எங்களுக்கு, ஏன்னா ஆக்சிஜன் அளவு இல்லாத போது. அதே நிலைமை மாதக்கணக்காக போகும்போது சிறு குழந்தைகளில் சிசுக்களில் அவர்கள் அடிக்கடி அழுவார்கள். மற்றது அவர்கள் பால் குடிப்பதிலோ அல்லது உணவு ஆகாரம் எடுப்பதிலோ அக்கறை காட்டப் போவதில்லை, அப்பிடைட் குறைய போகின்றது. அதை தவிர அவர்களது உடல் பாரம் நிறை, நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வைத்தியசாலையில் அல்லது தடுப்பூசிக்கு MOHக்கு போகும்போது குழந்தைகள் நிறைய மாதம் நிறுத்து அதை அளவீடு செய்வோம். அந்த நிறை பார்க்கும்போது அந்த வயதுக்குரிய நிறை அதிகரிப்பு
காணப்படாது. ஆகவே இதெல்லாம் ஒரு சில அறிகுறிகள். இவற்றை தவிர நான் சொன்னேன், பாடசாலை செல்லும் பிள்ளைகள் பார்த்தால் அண்மை காலமாக அவர்களது பாடத்திலே அவர்களது அக்கறை அல்லது சிரத்தை குறைவாக காணப்படுகின்றது. அவர் வகுப்பில் எடுக்கும் புள்ளிகளின் அளவு குறையலாம். இப்படியான அடுத்தது அவர்கள் எந்த நேரம் கோவப்படுவார்கள். சில நேரம் பெற்றோர் சொல்வார்கள், முன்னர் ஒருபோதும் இவ்வளவு சகோதரர்களுடன் சண்டை பிடிப்பதில்லை. அப்படியான சில நேரடி அறிகுறிகள் அல்ல, மறைமுகமான அறிகுறிகள் மூலமும் கண்டுபிடிக்கப்படலாம். அதாவது மூளைக்கு ஆக்சிஜன் போகாததால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காரணமாக சில அறிகுறிகள் ஏற்படலாம். இப்படியான பல்வேறுபட்ட சில நேரம் எங்களால் நேரடியாக கண்டுபிடிக்கப்பட முடியாத அறிகுறிகளாக கூட இருக்கலாம். ஆக அவற்றையெல்லாம் சரியான முறையில் சந்தேகம் ஏற்பட்டால் ஒரு வைத்தியரை அணுகி அல்லது வைத்தியர் பரிசோதித்து ஒரு குருதி பரிசோதனை செய்வதன் மூலம் கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது வருமுன் காப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இலங்கையினுடைய நாளைய தலைமுறையினர் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தைகள், அதாவது எந்த ஒரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பெரும்பாலும் விரும்புவது என்னுடைய குழந்தை மிக சிறந்தவனாக ஒரு புத்திமானாக இருக்க வேண்டும் அப்படி என்று விரும்புவது. அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த தலைமுறையினர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், ஆரம்ப கால குழந்தைகள் மாதிரிலாம் இல்லை, இப்போ இருக்க குழந்தைகள் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க, ரொம்ப வளர்ச்சி அடைந்த, அவங்களோட சிந்திக்கிறெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. எனவே அந்த போட்டித்தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகத்தில் ஆரம்ப காலகட்டத்தை விட மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனவே அந்த போட்டித்தன்மையில் இந்த சவால் மிக்க இந்த உலகத்தினை பெரியவர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எதிர்நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைகள் கடந்து போக வேண்டுமானால் மூளை வளர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. மூளை வளர்ச்சியில் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகத்தான் இந்த இரும்பு சத்தோடு குறைபாடோடு வருகின்ற இந்த இரத்த சோகை காணப்படுகின்றது. எனவே நோய் வருமுன் காப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவாக இருக்கிறது? பொதுவாக இரும்புச்சத்துள்ள உணவுகளை சரியான அளவில் எடுக்கணும், அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே இரும்புச்சத்துள்ள உணவுகள் என்ன என்பதை நாங்கள் அறிய வேண்டும். பொதுவாக மாமிசம் சார்ந்த உணவுகள் அல்லது உதாரணம் சொல்ல போனால் இறைச்சி சாப்பிட்றவர்கள், அதாவது எந்த வகையான இறைச்சியிலுமே இரும்புச்சத்து உள்ளது, அல்லது மீன் அல்லது கடல் உணவுகள்லேயும் இரும்புச்சத்து உள்ளது. பொதுவாக நாங்கள் இரும்புச்சத்துக்கு என்று சொன்னால் பெரிய மீன், அதாவது சிறிய மீன்களை தவிர விட நாங்கள் துண்டு துண்டாக வெட்டுகின்ற பெரிய மீன்களிலே நிறையவே இரும்புச்சத்து உள்ளது. சோப்பு நிறம் சார்ந்த மீன் வகைகள், சோப்பு நிறம் சார்ந்த இறைச்சி வகைகளில் தான் கூட இரும்புச்சத்து உள்ளது. அது ஒரு வகையான உணவு. அதை தவிர முட்டையிலே நிறைய இரும்புச்சத்து இருக்கின்றது. மற்றது பாலிலே இருக்கின்றது, பசுப்பாலிலே இரும்புச்சத்து இருக்கின்றது. அதையும் தவிர நீங்கள் எடுத்து பார்த்தால் பழங்களிலே சில வகையான பழங்களிலே இருக்கின்றது. முக்கியமாக பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்திலே, மற்றது நாங்கள் ப்ளம்ஸ் என்று சொல்கிற முந்திரிய பழம், ரைசின்ஸ், அதிலே உள்ளது. நான் இந்த திரையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எந்தெந்த உணவு பதார்த்தங்களிலே இரும்புச்சத்து நிறையவே இருக்கின்றது. அடுத்தது சில வகையான தானியங்கள், நட்ஸ் என்று சொல்லுவோம், அவற்றிலெல்லாம் இரும்புச்சத்து நிறையவே உள்ளது. அவற்றினை சரியான அளவில் எடுக்க வேண்டும். அதிக அளவில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நாங்கள் தினமும் பாவிக்கின்ற அளவு எடுத்தாலே போதும், இரும்புச்சத்து குறைவு ஏற்படாமல் பாதுகாக்கலாம். அதை தவிர குழந்தைக்கு இரும்புச்சத்து எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சில நேரங்களில் நீங்கள் பார்த்துட்டு சிறு பிள்ளைகளிலே வந்து தேநீர் குடிக்கும் பழக்கம் உள்ளது, பிளேன் டீ குடிக்கும் பழக்கம். பிளேன் டீ என்பது இரும்புச்சத்து உறிஞ்சலை தவிர்க்கக்கூடிய ஒரு பதார்த்தம். ஆகவே சிறு பிள்ளைகளுக்கு வந்து பிளேன் டீ அல்லது தேநீர் வழங்குவதை தவிருங்கள். பால் வழங்கலாம். பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பல பெரியவர்களும் கூட, நானும் கூட பார்த்திருக்கிறேன், சாப்பிட்டவுடன் ஒரு பிளேன் டீ குடிக்கிறது வந்து வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்போ சாப்பிட்டவுடன் எங்கள் உணவுகளில் இருக்கின்ற இரும்பு சத்தை வந்து இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விடயமாக தான் இந்த பிளேன் டீ இருக்கின்றது இல்லையா? சிலருக்கு வந்து இரும்புச்சத்து அதிகமாகவே உடலில் இருக்கும். நீங்கள் பார்த்தால் அவர் ஹீமோகுளோபின் பார்த்தால் எப்போதும் அதிகமாக, அப்படியானவர்கள் வந்து பிளேன் டீ குடிப்பதால் எந்த தவறும் இல்லை. ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு வந்து, வளரும் குழந்தைகளுக்கு வந்து ஒருபோதும் அப்படியான நிலைமை வரப்போறதில்லை. எதுவும் ஒரு நோய் நிலைமை காரணமாக ஹீமோகுளோபின் கூடலாமே தவிர சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு வந்து ஹீமோகுளோபின் மட்டும் அப்படி கூட போகுது. அவர்களில் வந்து பிளேன் டீ குடிக்கும் பழக்கம் அல்லது தேநீர் குடிக்கும் பழக்கம் இருந்தால் இரும்பு உறிஞ்சலை, அகத்துறிஞ்சலை அது பாதிக்கப் போகின்றது. ஆகவே ஹீமோகுளோபின் குறையலாம். ஆகவே தான் வெறும் தேநீர் அருந்துவதை சிறு பிள்ளைகள் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது விடயம் வந்து அவர்களுக்கு ஏதும் ஒரு நோய் காரணமாக மலத்துடன் குருதி போகுதா என்று பார்க்கணும், ரத்தம் போகுதா என்று பார்க்கணும். அப்படி எதுவும் இருந்தால் வைத்தியரை அணுகி ஆலோசனை பெறணும். சில குழந்தைகளிலே மலச்சிக்கல் இருக்கின்றது, கன்ஸ்டிபேஷன் என்று சொல்வார்கள். அதாவது மலம் ஒழுங்காக போவதில்லை, இறுக்கமாக போகின்றது. அப்படியானவர்களுக்கு வந்து குத பாதையிலே காயம் ஏற்பட்டு இரத்தப்பெருக்கு வரலாம். அது கூட தொடர்ந்து இருந்தால் அவர்களுக்கு ஹீமோகுளோபினை
குறைக்கலாம். மேலும் நான் சொன்ன அந்த ஹெல்மின்தஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது பூச்சி புழுக்களால் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த தொற்று நோயினாலும் அவர்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் அளவு குறையலாம். ஆகவே அப்படியான நோய் நிலைமை வராமல் இருக்க தான் நாங்கள் பொதுவாகவே அடிக்கடி பூச்சி மருந்தினை வழங்கும், வேர்ம் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக வழங்கும் ஆன்டிவேர்ம் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவோம், அவற்றை வழங்க வேண்டும். இவற்றை செய்வதன் மூலம் உண்மையில் இரும்புச்சத்து குறையாமல் பாதுகாக்கலாம். அதுதான் இரும்புச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் அனீமியா வருவதை தவிர்ப்பதற்கான சில வழிமுறைகள். இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, கொசுறு தகவல் என்று சொல்வார்கள் தானே, அது மாதிரி இந்த பூச்சி மருந்து பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அது பூச்சி மருந்து எடுத்துக்கொள்கின்ற பொழுது குழந்தைகள் மாத்திரமல்லாமல் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுத்துக்கொள்வது சிறந்த ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி. இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு அயனமண்டல நாடு, வெப்பதட்பம் கூடிய நாடு. அடுத்தது எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பொதுவாக வீட்டிலோ வெளியிலேயோ காலணிகள் அணியாமல் நடப்பது தான் எங்கள் வழக்கம். வேலைக்கு போகும்போதோ பாடசாலைக்கு போகும்போது சப்பாத்திலே அணிவோம். ஆனால் நீங்கள் பொதுவாக தெரியும், நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் வீட்டு வாசல்லையும் அப்படியான வழிமுறைகளை பின்பற்றும் எங்களுக்கு இலகுவாக அந்த ஹெல்மின்தஸ் இன்ஃபெக்ஷன் போகலாம், தோலுக்களால் போகலாம், அல்லது நாங்கள் உண்ணும் உணவுகளால் போகலாம். குடும்பத்திலே ஒருவருக்கு ஹெல்மின்தஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நாங்கள் சரியான முறையில் சிகிச்சை எடுத்து விட்டு மற்றவர்கள் எடுக்காவிட்டால் அவர்கள் உடலிலே காவப் போகின்றார்கள் அந்த நோய் தொற்று தன்மையை. அதனால் பிள்ளைகளுக்கோ மற்றவர்களோ திரும்ப பரவலாம். ஆகவே முற்றுமுழுதாக அந்த ஹெல்மின்தஸ் இன்ஃபெக்ஷனை இல்லாமல் செய்வதற்கு அந்த முழு குடும்பமும் ஒரே நேரத்தில் எடுத்தால் தான் யாருமே காவப்போவதில்லை, ஒருவரிடம் இன்னொருவர் பரவப்போவதும் இல்லை. அதனால் தான் நாங்கள் அப்படி அறிவுறுத்துகின்றோம். நிறைய விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். பரிசோதனை முறை என்று பார்க்கின்ற பொழுது இரத்த பரிசோதனை தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே இப்படியான முறைகள் மூலமாக நாங்கள் இந்த நோயை இனங்கண்டவுடன் அதற்கான சிகிச்சை முறைகள் இலங்கையில் எப்படி இருக்கின்றது? சிகிச்சை முறை சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பெறலாம். அதை வைத்தியசாலைகளிலோ உள்ளது உங்கள் குடும்ப வைத்தியரிடம் கூட பெற்றுக்கொள்ளலாம். அநேகமானவர்களுக்கு வந்து வாயினால் குடிக்கக்கூடிய மருந்துகள் மூலமே அந்த இரும்புச்சத்து குறைபாட்டை தீர்க்கலாம். ஒரு சிலருக்கு மட்டும் கடுமையான ஹீமோகுளோபின் குறைபாடு காரணமாக கடுமையான அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இரத்தம் வழங்க வேண்டும், குருதிப்பாய்ச்சல் செய்ய வேண்டும். அதாவது இரத்தத்தை ஒருவரும் பெற்று நாங்கள் குருதிப்பாய்ச்சல் செய்வோம் தானே, அந்த குருதி ஏற்ற வேண்டி வரலாம். கடுமையான அளவு ஹீமோகுளோபின் குறைந்தால் அதனால் அவரது உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அல்லது சுவாசிக்க கஷ்டம், நடக்க கஷ்டம், ஆக்சிஜன் அளவு குறைந்திருக்கு அப்படி என்றால் இரத்தம் ஏற்றுவார்கள். அல்லது பொதுவாக வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை. பிள்ளைகளை பொறுத்தவரையிலே இரும்புச்சத்துள்ள சிரப் அல்லது ட்ராப்ஸ்களை நாங்கள் பாவிப்போம். அவர்கள் நிறைக்கேற்றும் வகையிலே இந்தளவு ஹீமோகுளோபின் குறைபாட்டுக்கு இந்தளவு மருந்து வழங்க வேண்டும் என்று நிறைக்கேற்று முறையிலே நாங்கள் கணிப்பீடு செய்து அவர்களுக்கு ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்தால் பொதுவாக 3 அல்லது 6 மாதங்கள் வரைக்கும் நாங்கள் ஹீமோகுளோபின் கூடுவதும் வரைக்கும் அந்த அயன் சத்துள்ள அல்ல இரும்பு சத்துள்ள மருந்துகளை வழங்குவோம். அதற்கு பிறகு நாங்கள் திரும்ப ஒரு முறை ஹீமோகுளோபின் அளவை செய்து பார்ப்போம். கூடியிருக்குது என்றால் நாங்கள் கொடுத்த டோஸை விட கொஞ்சம் குறைத்து அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்கு கொடுத்து விட்டு நிறுத்தலாம். அதே நேரம் மருந்தினால் மட்டுமே இந்த நோயினை முழுதாக குணப்படுத்த முடியாது. உணவு வழிமுறைகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று உணவு வழிமுறைகளை அவர்களை உணவு பழக்க வழக்கத்தில் ஏதோ ஒரு பிழை காரணமாகத்தான் இந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனை நிவர்த்தி செய்வதற்கு பெற்றோர்களும் பிள்ளைகளும் முயற்சி செய்ய வேண்டும். சில பிள்ளைகளிலே 6 மாதங்களுக்கு சரியான முறையிலே சரியான டோஸ் இரும்புச்சத்து கொடுத்தாலும் ஹீமோகுளோபின் கூடாவிட்டால் ஏன் அது கூடுவதில்லை அல்ல ஏன் அந்த ஹீமோகுளோபின் அளவு சாதாரண மட்டத்தை அடையவில்லை என்பதை நாங்கள் மேலதிக பரிசோதனைகள் மூலம் செய்து கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும், அதாவது பொதுவாக எல்லா வைத்தியசாலைகளிலும் இந்த இரத்த மாற்று சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? நீங்கள் சொல்வது குருதியேற்றும் சிகிச்சை. ஆம், சிறிய வைத்தியசாலைகளிலே உண்மையில் அந்த வசதிகள் இருக்கின்றது. நாங்கள் சொல்லுவோம் பிளட் பேங்க் என்று சொல்லுவோம். இரத்த வங்கி உள்ள வைத்தியசாலைகளிலே அந்த இரத்தம் ஏற்றும் அந்த சிகிச்சை முறையை பெறலாம். இந்த விடயத்தை நான் கேட்பதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது. அதாவது ஒரு தீவிரமான ஒரு நிலையில்தான் அப்படியான ஒரு சிகிச்சை முறையை நாங்கள் நோக்கி செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அப்படி தீவிரத்தன்மைக்கு செல்லாமல் ஆரம்பத்திலேயே நாங்கள் அதற்கான ஒரு பேசிக் சிகிச்சை முறைகள் என்று சொன்னால் எப்படியான விடயங்களை நீங்கள் சொல்வீர்கள்? அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதுதான் நான் சொன்ன போல இரும்புச்சத்து குறைபாட்டினால் ஒருவருக்கு ஹீமோகுளோபின் குறைவது என்றால் இரத்தம் ஏற்றும் அளவுக்கு கடுமையாக வரப்போவதில்லை. ஆரம்பத்திலே அவர்கள் உடலிலே அவர்களுக்கு எதுவும் வித்தியாசங்கள் தெரிந்தால், சோர்வாக இருக்கின்றேன்
அல்லது என்னால் பழைய மாதிரி வேலையில் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஒரு வைத்தியரை அணுகும்போது அவர் நோயாளியை பரிசோதித்து அவசியமான இரத்த பரிசோதனைகளை செய்து நோய் நிலைமை கண்டுபிடித்த பிறகு சிகிச்சை வழங்கலாம். ஆகவே அநேகமான சந்தர்ப்பங்களிலே இரத்தம் ஏற்ற வேண்டிய அவசியம் வராது. இரத்தம் ஏற்ற அளவுக்கு அவசியம் வருவது என்றால் நாங்கள் சரியான முறையிலே வைத்தியரை அணுகி ஆலோசனை பெறவில்லை என்று அர்த்தம். ஆகவே நான் சொல்லுகின்ற அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அல்லது இரும்பு சத்து சார்ந்த குருதிச்சோகையிலே இரத்தம் ஏற்ற வேண்டிய அவசியம் மிக மிக குறைவு. அநேகமான சந்தர்ப்பங்களில் நீங்கள் வாய் மூலம் குடிக்கும் மருந்துகள் மூலமே சுகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயம் பேச வேண்டியிருக்கின்றது. அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு ரொம்ப அடிப்பட்ட ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஒரு பாதிப்பை நாங்கள் எதிர்நோக்கியிருந்தோம். பொருளாதார ரீதியாக ரொம்பவே இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மீண்டு வந்து கொண்டிருக்கணும். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இதனுடைய தாக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்டிப்பாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இப்படியான நிலைமையில் இந்த போசாக்கான உணவு என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது பெரும்பாலான குடும்பங்கள், பெரும்பாலான பெற்றோர்கள் யோசிப்பது ஒரு போசாக்கான உணவு என்பது ஒரு வகையான ஒரு விடயத்தை அவர்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய உணவுகளை ஒரு போசாக்கான உணவாக மாற்றி அமைத்துக் கொள்வதுமே ரொம்ப முக்கியமான விடயமாக இருக்கின்ற பொழுது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, இப்படியான உணவுகள் போதுமானதாக இருக்கும் என்று நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை சொல்லுங்கள்? சாதாரண இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் அரிசி சார்ந்த உணவுகளை சாப்பிடணும். அதாவது சோறு தான் நமது பிரதான உணவு. ஆனால் சோறு என்று சொல்லும்போது எங்களுக்கு உள்ள பழக்கம் அந்த பொலிஷ் பண்ணப்பட்ட அரிசிகளை பாவிப்பது. அநேகமான சத்துகள் அந்த பொலிஷ் செய்யப்படாத அந்த ஹோல் கிரெயின் என்று சொல்ல முழுமையான அரிசி, அதாவது மெஷினிலே போட்டு இயந்திரத்திலே அரைக்கப்பட்டு வராத அந்த நாட்டரிசி என்று சொல்வார், அவற்றில் நிறைய போஷாக்கு உள்ளது. ஆகவே நாங்கள் வசதிக்கும் சுவைக்காகவும் அந்த பொலிஷ் பண்ணப்பட்ட அரிசியை சாப்பிடணும். அதை விட எங்கள் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் நீங்கள் பார்த்தால் அநேகமாக அந்த அரிசிகளை தான் நாங்கள் சமைத்திருப்போம். அவற்றுக்கு போவது மிகவும் சிறந்த, அவற்றிலே நிறைய விட்டமின் பி சார்ந்த நிறைய போஷாக்கு பதார்த்தங்கள் அந்த அரிசியின் மேற்பக்கத்திலே உள்ள நாங்கள் சோப்பு அல்லது கவிழ் நிறத்தில் காணப்படுற அந்த பதார்த்தங்களிலே காணப்படுறது. ஆகவே அந்த ஹோல் கிரெயின் அரிசி என்றப்படுற சாதாரணமாக நாட்டரிசி அவற்றினை பாவித்து சமையல் செய்வது மிகவும் சிறந்தது. பிள்ளைகளுக்கு நாங்கள் சோறினை வழங்கும் போது போஷாக்கு கூட்டுவதற்காக கட்டாயம் எலுமான பட்சங்களில் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் அல்லது தேங்காய் பால் மற்றும் வெண்ணெய் பட்டர் போன்றவற்றை பாவிக்கலாம். அதே நேரம் அன்றாடம் நாங்கள் சாப்பிடுகின்ற இலை மரக்கறிகள், பசலி என்பது இரும்பு சத்துக்கு மிகவும் சிறந்த ஒரு உணவு பதார்த்தம், நிறையவே இருக்கின்றது. பசலி இலகுவாக எடுத்துக்கொள்ள பசலி என்பது விலை குறைவு. அதே போல் நிறைய வகையான இலைவகைகள், வல்லாரை, பொன்னாங்காணி, இவை அகத்தி, இவற்றில் எல்லாமே நிறைய நிறைய இரும்புச்சத்து இருக்கின்றது. ஆகவே அவற்றை உணவிலே சேர்க்கலாம். அதை தவிர மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் இறைச்சி, மீன், முட்டை இவற்றினை ஆகவே பெரிய அளவிலே தேவைப்படும். அடுத்தது பழங்கள், பேரிச்சம்பழம் எல்லாம் 1 அல்ல 2 பேரிச்சம்பழங்கள் ஒரு குழந்தைக்கு தினமும் கொடுப்பதன் மூலம் அவர்கள் இரும்புச்சத்தின் மட்டத்தை கூட்டிக் கொள்ளலாம். இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. உணவு பழக்க வழக்கங்கள் பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இப்போது பார்த்தோம்னா அந்த பெரும்பாலான குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்து பெரும்பாலும் இந்த கையடக்க தொலைபேசி அல்லது ஏதாவது ஒரு மொபைல் கேம் இதனை வைத்துக்கொண்டு தான் அவர்களுடைய விளையாட்டு அம்சமே அப்படியே அடங்கி விடுகின்றது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற குழந்தைகள் போயிட்டு வெளியில் விளையாடி ஓடி ஆடி இருந்த அந்த காலப்பகுதி இப்போ கொஞ்சம் மருவி அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த உடற் சார்ந்த செயற்பாடுகளும் இதில் ஏதேனும் செல்வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? அதனால் நீங்கள் கேட்பது சரியாக ஓடியாடி விளையாடாமல் உடற்பயிற்சி செய்யாவிட்டால் அதனால் இரும்புச்சத்து குறைபாடு வருமான, அப்படி இல்லை. உண்மையில் அதன் எதிர் பக்கம் நடக்கும். அதாவது இரும்புச்சத்து குறைபாடு உள்ள குழந்தை ஆர்வமாக ஓடியாடி விளையாட போவதில்லை, சோர்ந்து ஒரு இடத்திலே இருக்க போகுது, எந்த ஒரு விளையாட்டிலுமே ஆர்வம் இருக்க போவதில்லை. அப்படியான பிள்ளைகள் படிப்பிலும் ஆர்வம் செலுத்த, அப்படியான பக்க விளைவு ஏற்படலாம். சார், இந்த நேரத்தில் இந்த தலசீமியா நோயை பற்றி நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னால் குருதி சோகை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பலாக இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய ஒரு நோய் நிலைமையாக இந்த தலசீமியா இருப்பதாக கருதக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தலசீமியா நோய் என்றால் என்ன, இந்த குருதி சோகைக்கும் அதற்கும் ஏதும் தொடர்பு இருக்கின்றதா? அது நல்ல கேள்வி. இது ஒரு தலசீமியா பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இது நல்ல ஒரு களம் என்று நான் நினைக்கின்றேன். தலசீமியா என்பது ஹீமோகுளோபின் குறையும் இன்னும் ஒரு நோய் வகை. ஆனால் அது போஷாக்கு குறைபாட்டு காரணமாக அல்லது இரும்புச்சத்து குறைபாட்டு காரணமாகவோ ஏற்படும்
அனீமியா அல்ல. அதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மரபணு சம்பந்தப்பட்ட நிறமூர்த்தங்கள் சம்பந்தப்பட்ட நிறமூர்த்தங்களில் ஏற்படும் திரிபு காரணமாக ஏற்படும் ஒரு பரம்பரை நோய் தான் தலசீமியா. அப்போ இந்த தலசீமியா என்பது உங்களுக்கு தெரியும், 2 பெற்றோர்கள் காவிகளாக இருந்தால், அதாவது பெற்றோர்கள் 2 பேரும் நிறமூர்த்தங்களிலே மரபணுக்களிலே உள்ள மாற்றங்கள் காரணமாக அவர்களிலே நோய் நிலைமை இருக்காது. அவர்கள் ஆரோக்கியமான சாதாரணமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் திருமணம் செய்து பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த தலசீமியா நோய் ஏற்படலாம். ஆகவே பெற்றோர்கள் அந்த மரபணுவை திரிபு அடைந்த மரபணுவை காவிகளாக இருந்தால் பிள்ளைகளுக்கு அது ஏற்படலாம். அப்படி 2 பெற்றோர்களும் திரிபடைந்த மரபணுக்களை காவக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி வருது என்றால், அவர்கள் ஒரே குடும்பத்துக்கு உள்ளே திருமணம் செய்து கொள்வது, அதாவது மைத்துனர் மைத்துனி, அல்லது சில நேரங்கள் ஒரே ஊரிலே ஒரே கிராமத்துக்குள்ளே திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு கூட அப்படி ஏற்படுகின்றது. ஆகவே இது ஒரு மரபணு சம்பந்தப்பட்ட நோய். அதனால் நாங்கள் சொல்லுவோம் தானே, குடும்பங்களுக்குள் திருமணம் செய்து கொள்வது நல்லதல்ல என்று. அப்படி திருமணம் செய்யக்கூடியதால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இந்த தலசீமியா நோய். ஆனால் குடும்பங்களுக்குள்ளே திருமணம் செய்யும் எல்லாருக்கும் தலசீமியா ஏற்பட போவதில்லை. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அந்த நோய்க்காவி தன்மையை அந்த மரபணுக்கள் காவுவதாக இருந்தால் மட்டும்தான், பெற்றோர்கள் காவுவதாக இருந்தால் பிள்ளைக்கு ஏற்படலாம். ஆக இப்படியான பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர்களிட ஹீமோகுளோபின் அசாதாரணமான ஹீமோகுளோபின் காணப்படுகின்றது. சாதாரணமான எங்களுக்குள்ள ஹீமோகுளோபினை விட வித்தியாசம். அந்த ஹீமோகுளோபினிலே ஒரு வகையான பீட்டா செயின்கள் சரியாக உருவாக்கப்படாதால் ஏற்படும் நோய் நிலைமை இது. இவர்களிலே எந்த காரணத்திலாவது அயன் குறைபாடு இல்லை, இரும்பு சத்து குறைபாடு இல்லை, இரும்பு சத்து வேண்டிய அளவில் இருக்கின்றது. ஆனால் அவர்களது ஹீமோகுளோபின் தன்மை வித்தியாசமான தன்மை. சாதாரண உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், செங்குருதி கலங்களிலே தான் ஹீமோகுளோபின் காவப்படுகின்றது. இந்த படத்தில் நாங்கள் பார்க்கலாம். அந்த செங்குருதி கலங்களுக்கு உள்ளே உள்ள ஹீமோகுளோபின் ஆரோக்கியமானதாக இருந்தால், ஒரு செங்குருதி சிறு துணிக்கையின் ஆயுட்காலம் 120 நாள், 4 மாதம் வரைக்கும் இருக்கும். 4 மாதத்துக்கு பிறகுதான் நிர்மூலமாக்கப்படும். ஆனால் ஹீமோகுளோபின் அசாதாரணமான உள்ளவர்களின் ஹீமோகுளோபின் அவ்வளவு காலம் இருக்காது, அது முன்கூட்டியே நிர்மூலமாக்கப்படும். ஆகவே நிறைய ஹீமோகுளோபின் நிர்மூலமாக்கப்பட அவர்கள் உடம்பிலே ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கும். ஏன்னா உடம்பினால் அந்த அளவுக்கு புதிதாக உருவாக்க முடியாது. ஏனென்றால் உடம்பு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது 4 மாதங்களுக்கு ஒருக்காத்தான் செங்குருதி கலங்களை புதுப்பிக்கிறது. இது அதற்கு முன்னரே நிர்மூலமாக்கப்படும் போது ஹீமோகுளோபினுக்கு ஒரு தட்டுப்பாடு உடலிலே ஏற்பட போகின்றது. ஆகவே அவர்களுக்கு இரத்தம் பாய்ச்ச வேண்டி வரும். நீங்கள் பார்த்தா தலசீமியா நோயாளிகளுக்கு மாதம் இரத்தம் பாய்ச்ச வேண்டி வரும். இதுதான் அந்த தலசீமியா நோய் நிலைமையின் அடிப்படை. ஆமாம், இப்போ 2 வகையான நோய்களை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஒன்று இரும்பு சத்து குறைபாடுனால் வரக்கூடிய இந்த குருதி சோகை, மற்றது தலசீமியா. இந்த தலசீமியா நோய்களுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கின்றது? தலசீமியா நோய் என்பது பொதுவாக நீங்கள் பார்த்தா பிள்ளைகளுக்கு முதல் 6 மாதங்கள், அவர்கள் பிறந்து முதல் 6 மாதங்களுக்குள் அறிகுறி வந்துவிடும். அநேகமான பிள்ளைகள் குறைந்து பிறந்து முதல் 12 மாதங்களுக்குள் வந்துவிடும் அநேகமான தலசீமியா வகைகளில். ஆகவே முதலாவது அறிகுறி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, அவர்களின் அடிக்கடி கோவப்படும் தன்மை, அழுது கொண்டே இருப்பார்கள், உடல் நிறைய அதிகரிக்காது. அதை தவிர தலசீமியா நோயிலே பிள்ளைகளின் அந்த கண் கை வெளியிடுறதை தவிர மஞ்சள் நிறமாகவும் மாறலாம். கண் தோல் மஞ்சள் நிறம். என்ன, இங்கே ஹீமோகுளோபின் முன்கூட்டியே நிர்மூலமாக்கப்படுவதால் பிலிருபின் அளவு கூடும் இரத்தத்தில். அப்போ பிலிருபின் என்பது உடலில் மஞ்சள் தன்மை ஏற்படுத்தும். ஆகவே கண் உடல் மஞ்சள் தன்மையாகும். அதை தவிர அவர்கள் வயிறு ஊதும். ஏனென்று சொன்னால், பொதுவாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய எலும்புகளிலே எலும்பு மச்சையிலே தான் இரத்தம் உருவாகின்றது. அதாவது செங்குருதி சிறுதுணிக்கள் உருவாகின்றது எண்பு மச்சையில். ஆனால் எண்பு மச்சைக்கு அந்த அளவு உற்பத்தி செய்ய முடியாது, என்ற உடலின் தேவை அதிகம். அப்போ எண்பு மச்சைக்கு உற்பத்தி செய்ய முடியாமல் போனவுடன் எமது கல்லீரல் மண்ணீரல் என்பன உற்பத்தி செய்ய முயற்சிக்கும். அதனால் கல்லீரல் மண்ணீரல் வீங்கும். அதனால் தான் வயிறு ஊதும். அதை தவிர இந்த நீண்ட எலும்புகளை தவிர முகத்தில் உள்ள எலும்புகளும் இந்த செங்குருதி கலங்களை உருவாக்க முயற்சி செய்யும். ஆகவே அவர்களது முக எலும்புகளில் சில விகாரங்கள் ஏற்படும். அசாதாரணமான முக உருவத்தை அவர்கள் பெறுவார்கள். இவையெல்லாம் நோய் அறிகுறிகளாக காணப்படும். பொதுவாக நோய் வந்திருக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் தோற்றத்தில் வித்தியாசமாக இருப்பார்கள். ஆரம்பத்தில் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனால் தொடர்ந்து மாதக்கணக்கு அல்ல வருடக்கணக்காக போகும்போது வித்தியாசங்கள் வரும். ஆரம்பத்தில் முதல் 6 மாதங்களுக்குள் அவர் வரும்போது அநேகமாக வெளிர் நிறத்துடன் காணப்படுவார்கள், அல்லது தோல் கண் மஞ்சள் நிறத்தில் காணப்படும்.
வயிறு ஊதுதலாக இருக்கும். இவை தான் முக்கியமான அறிகுறிகள். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபுல் பிளட் கவுண்ட் செய்யும் போது அதில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கும். ஏனைய பரிசோதனைகளிலே நான் சொன்ன அந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அல்லது இரும்புச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் அனிமியாவை விட வித்தியாசமான பரிசோதனை முடிவுகளை வழங்கும். அவற்றை வைத்து நாங்கள் இந்த நோயில் வித்தியாசப்படுத்தலாம். இந்த நேரத்தில் இந்த தலசிமியா நோய் இது ஒரு பார்க்க போனால் இதுவுமே ரொம்ப அந்த ஒரு கொடூரமான நோயாகத்தான் இருக்கிறது. உளவியல் சார்ந்த ரீதியில் கூட இது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த நோய் வராமல் நாங்கள் தடுப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தடுப்பதற்கான தடுப்பு முறைகள் என்னவாக? மிக முக்கியமான முறை, நாங்கள் திருமணத்துக்கு முதல் அல்லது வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்துக்கு நாங்கள் திருமணத்தை பற்றி யோசிக்க முதல் பெற்றோர்கள் அவர்களது தலசீமியா ஸ்டேட்டஸ், தலசீமியா தன்மையை பரிசோதனை செய்து பார்க்கலாம். நான் ஒரு தலசீமியா காவியா அல்லது எனது நான் திருமணம் செய்யும் போகும் பெண் தலசீமியா காவியா என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அதற்குரிய பரிசோதனை முறைகள் அரசாங்க வைத்தியசாலைகளிலும் உள்ளது, தனியார் வைத்தியசாலையும் உள்ளது. அந்த பரிசோதனை செய்து பார்க்கலாம். அதான் நாங்கள் சொல்ல தலசீமியா காவி அல்லது தலசீமியா ட்ரேட் என்று சொல்லுவோம். அதை ஒரு HPLC என்றும் இலகுவான ஒரு பரிசோதனை மூலம் செய்யலாம். சாதாரண ஃபுல் பிளட் கவுண்டில் கூட அதை சந்தேகப்பட்டால் செய்து பார்க்கலாம். ஆகவே அதுதான் சிறந்த முறை. அதாவது நாங்கள் அனைவருமே, இலங்கையில் அது சட்டபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை, ஆனால் சில நாடுகளிலே கட்டாயம் ஒவ்வொருவரும் திருமணத்துக்கு முன்னர் நீங்கள் ஒரு தலசீமியா காவியா இல்லையா என்பதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இலங்கையில் அப்படி சட்டபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் தலசீமியா நோய் என்பது வந்தால் அந்த குழந்தைக்கு மாதம் குருதி பாய்ச்சா விட்டால் அவர்கள் உயிர் வாழப் போவதில்லை. குருதி பாய்ச்சுவதன் மூலம் தான் உயிர் வாழ வைக்கலாம். அடுத்தது அந்த நோயை முற்றாக குணப்படுத்துவது என்றால் அந்த எண்பு மச்சையை மாற்ற வேண்டும். நாங்கள் சொல்லுவோம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், அதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த நோய் நிலைமை முற்றாக குணப்படுத்தலாம். ஆகவே மீண்டும் நான் சொல்வது வருமுன் காப்பது. அதை தவிர்ப்பதற்கு ஒரு வழிதான் தலசீமியா காவிகள் திருமணத்துக்கு முன்னர் தாங்கள் காவிகளா இல்லையா என்பதை பரிசோதிக்கலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டவர்கள் என்றால் அதை பரிசோதிப்பது சில பிரச்சனைகளை, அதாவது உளவியல் ரீதியான பிரச்சனை உருவாக்கலாம். அதே நேரம் உங்கள் குழந்தை சொல்லுவோமே, ஒரு குழந்தைக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைந்து நாங்கள் பரிசோதனை செய்யும்போது அவர் தலசீமியா நோயாளி என்பதை கண்டுபிடித்தோம் என்றால் மற்ற குழந்தைகளை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அவர்கள் தலசீமியா காவிகளா இல்லை, அவற்றை உண்மையில் வைத்தியசாலை செய்து கொடுப்பார்கள். நான் பேரதனை வைத்தியசாலையில் எனது சிறுவர் விடுதியில் கிட்டத்தட்ட 50 தலசீமியா நோயாளிகளை நான் பார்க்கின்றேன். ஆகவே அவர்கள் பெற்றோர்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் அவற்றையெல்லாம் பரிசோதித்து அவர்களுக்குரிய சகல அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அவற்றில் நிறைய பிள்ளைகள் மாதம் வந்து குருதி பாய்ச்சி கொண்டு போகின்றார்கள். அவர்களுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்குரிய திட்டங்களையும் கொடுத்திருக்கின்றோம். இலங்கையிலே தற்போது அரச வைத்தியசாலைகளிலே குழந்தைகளுக்கு இப்போதுதான் எண்பு மாற்று சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. தனியார் வைத்தியசாலைகளிலும் வேறு நாடுகளிலும் அது செய்யப்படுகின்றது. ஆனால் வருங்காலத்திலே இலங்கையிலும் சிறுவர் வைத்தியசாலையில் புராலில் உள்ள லேடிஜ்வே என்று சொல்லப்படும் சிறுவர் வைத்தியசாலையிலே எண்பு மாற்று மருத்துவ சத்திர சிகிச்சைகள் பரந்தளவிலே நிகழ உள்ளது. ஆகவே இந்த நோய்க்கு நாங்கள் முற்றிலும் தீர்வு வழங்கலாம். ஆனால் வருமுன் காப்பது என்பது சிறந்தது. ஆகவேதான் வளரும் பிள்ளைகள், தங்கள் வாழ்வினை இன்னும் தீர்மானிக்காதவர்கள் தங்களது தலசீமியா தன்மையை, தலசீமியா தாங்கள் காவிகளா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்த்து கொள்ளலாம். இந்த திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ அது அந்த வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான நிறைய விடயங்களை வந்து திருமண வாழ்க்கை வந்து பெற்றுக் கொடுக்க போகுது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குழந்தை பேர், குழந்தை பாக்கியம் என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு குழந்தை பாக்கியம், அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக, நாளைய உலகை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக, சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு குழந்தையாக பெற்று வளர்த்தெடுப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அதற்கு மிக முக்கியமாக இந்த இரத்த சொந்தங்களில் திருமணங்களை நாங்கள் செய்யாமல் தடுத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்படி செய்வதற்கு ஏதேனும் எத்தனங்கள் இருக்குமாக இருந்தால் அது குறிப்பிட்ட பரிசோதனைகளை செய்து, குருதி பரிசோதனைகளை செய்து கொள்வதன் மூலமாக இப்படியான விடயங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் இது பார்த்தோமானால் உடலை மாத்திரமல்ல, உள ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் இந்த தலசீமியாவாக இருக்கின்றது. எனவே தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது அந்த நோயை வராமல் தடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற நபர்களாக கூட இருக்கலாம். ஒட்டுமொத்த ஒரு திருமண
வயதை நோக்கி இருக்கின்ற அனைவருக்குமே பொதுவான ஒரு செய்தியாகவும் இருக்கலாம். இறுதியாக நீங்கள் இந்த தலசீமியா நோய் பற்றி சகலருக்கும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்றால் என்னத்தை சொல்லுங்கள்? தலசீமியா நோய் என்பது ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டால் நீங்கள் சொல்லுவது உடலியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, அவரது பெற்றோர்களது பொருளாதார ரீதியாக பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் தலசீமியா நோய். ஆகவே நான் சொல்வது, நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் தலசீமியா தன்மையை நீங்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று அல்லது தனியார் வைத்தியசாலையில் ஒரு வைத்தியரை அணுகி செய்து பார்க்கலாம். அதுக்குரிய மிக இலகுவான பரிசோதனைகள், ஃபுல் பிளட் கவுண்ட் மற்றும் HPLC ஆகிய 2 பரிசோதனைகள் வைத்து அந்த நோய் நிலைமையை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் தலசீமியா ட்ரேட் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் உங்களுக்கு எந்தவித சிகிச்சையும் செய்ய தேவையில்லை. நீங்கள் சாதாரணமான ஆரோக்கியமான ஒருவர். தலசீமியா நீங்கள் ட்ரேட் அல்லது காவி என்று கண்டுபிடிக்கப்பட்டால் உங்களுக்கு எந்த சிகிச்சை, ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு காவியை திருமணம் செய்யக்கூடாது. அதுதான் அதில் உள்ள செய்தி. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே விருப்பம் என்றால் கட்டாயம் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் போக முதல் தலசீமியா காவித்தன்மையை பரிசோதி பார்ப்பது தான் மிக மிக சிறந்த விடயம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது அது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் நாங்கள் ஒரு மன சந்தோஷத்துக்காகவும் மன நிறைவுக்காகவும் செய்து கொள்ளக்கூடிய விடயங்கள் வந்து பார்த்தோம்னா, வாழ்க்கை முழுவதும் நாங்கள் இன்பகரமாக வாழப்போகின்றோமா அல்லது வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் நொந்து கொண்டு வாழப்போகின்றோமா என்று தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிசோதனை முறையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். எனவே திருமணத்திற்காக தயாராகின்ற அனைவருமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பரிசோதனையாக இருக்கின்றது. இலங்கையில் அதற்கான சட்டத்திட்டங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வாழ்க்கை எல்லோருக்கும் வாழ்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த உலகத்திற்கு. எனவே அப்படியாப்பட்ட அந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இப்படியான பரிசோதனை முறைகளை நாங்களாகவே முன்வந்து செய்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இருக்க முடியாது என்று நான் திடமாக நம்புகின்றேன். எனவே இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் குருதி சோகை நோய், அதிலும் மிக முக்கியமாக இந்த இரும்பு சத்து குறைபாடினால் வருகின்ற குருதி சோகை நோய் பற்றியும் அந்த நோயை தடுப்பதற்கான முறைகள், சிகிச்சை முறைகள் போன்ற பல விடயங்களை பேசியிருந்த அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலசீமியா நோய் பற்றியும் நிறைய விழிப்புணர்வு விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மிக முக்கியமாக நல்ல பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் பேராதனை போதனா வைத்தியசாலையினுடைய விசேட குழந்தை நல மருத்துவ நிபுணரும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான டாக்டர் கிருஷ்ண பிரதீப் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி. இன்றைய ஆரோக்கிய நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கியிருந்த அத்தனை விடயங்களும் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள விடயங்களாக அமைந்திருக்கும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையில் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.